ஓகே. இல்ல நாங்கள் இந்த இன்றைக்கு இடையில இணைஞ்சிருக்கிறது வந்து 2025ஆம் ஆண்டு இந்த ஓ லெவல் முன்னோடி பரீட்சையை நடத்துற சம்பந்தமாக ஐயமொட்டுன்னும் நீங்களும் இணைந்து நாங்கள் செய்கிற இந்த பரீட்சை சம்பந்தமான விவரங்களை ஒரு விரைவாக கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஒரு குயிக் மீட்டிங் தான் இது. ரெக்கார்டிங்ல விட்டு இருக்கிறோம். என்னன்னா சாசி சார் வந்தா தொடர்ந்து திருப்பி கண்டினியூ வடிக்க வைப்பாருன்றதுக்காக. இல்ல வேலாயம் சார் நினைச்சிருக்கீங்க, தர்மினி மேடம் இருக்கிறீங்க, ஜியாமிஸ் இருக்கிறீங்களா? ஜியாமிஸ் இல்லையா என்ன? ஓகே, நாங்க தொடர்ந்து கதைப்போம். கதைச்சு கொண்டு போயிட்டு அப்புறம் இடையில தேவையான பார்ப்போம். இப்ப இந்த ஸ்கூல் டைம்களை பொறுத்த வரையில இப்ப ஸ்கூலோட லீவ் வரப்போது நவம்பர் 7ல இருந்து December 7 மட்டும் ஏ லெவல் எக்ஸாமுக்காக லீவ் விடுது. அப்ப அந்த ஒரு மாதம் பள்ளிக்கூடம் ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. திருப்பி ஸ்கூல் வந்து December 8 தொடங்கி December 19 திருப்பி லீவ் போகுது. அப்புறம் அது வந்து கிறிஸ்மஸோட எல்லாம் போட்டு அப்புறம் ஜனவரி 1 லீவு நாளும் எனக்கு தெரியல, இருந்தாலும் கூட ஒரு வியாழன், ஜனவரி 2 வெள்ளி. அப்ப அந்த கிழமை ஃபுல்லா ஒன்றுமே செய்ய இயலாது. அப்ப திருப்பி நாங்கள் எக்ஸாம் பாயிண்ட் பார்க்க எங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படியோ சசியர் வந்துட்டாரா. ஓகே, வணக்கம் சசிதர். அப்ப நாங்கள் திருப்பி எக்ஸாம் பார்த்தால் எங்களுக்கு ஜனவரியில தான் எப்படியும் வைக்கணும். என்னன்னா February 17 சொல்லி எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வர சனி ஞாயிறு செய்ய முடியாது. என்னன்னா ஜனவரி 1 தொடங்குற ஸ்கூல் ஒன்றும் ஏன் மிஸ் வந்துட்டா. அப்ப 1 2 வியாழனும் வெள்ளியும் அப்ப அட்மிஷன் கார்டு இஷ்யூ பண்றதோ பார்சல் ரிசீவ் பண்றதோ சாத்தியம் இல்லையா. அப்ப அந்த முதல் வார சனி ஞாயிறு எங்களால் எக்ஸாம் செய்ய முடியாது. அப்ப எக்ஸாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சொலிட்டான டேட் வந்து ஜனவரி 10 11 தான். ஏன்னா அதுக்கு முன்னுக்கும் கொண்டு போயிடாது, பின்னுக்கும் கொண்டு போயிடாது. எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் அந்த டேட்ல தான் எங்களால செய்ய முடியும். முன்னுக்கு எடுத்தா பிரச்சனை. ஜனவரி முதற்கிழமை கொண்டு இயலாது, அதுக்கு முன்னுக்கு கொண்டு வந்தா ஸ்கூல் லீவு, பின்னுக்கு கொண்டு போயிடலாண்டா செமினார் வச்சு முடிக்க இயலாது. அப்ப எப்படி நாங்க ஜனவரி 31 எங்களோட செயல்பாட்டை முற்றுமுழுதான் நிறுத்தி 2 கிழமை அதுக்கான ஸ்டடி லீவ் டைமா நாங்கள் ஆபீஸ்ல நாங்கள் வெளியேறணும் அதுல இருந்து. இதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்கள் வலயம் கோட்டத்தின் எக்ஸாம் பெரிய அளவில் இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இதை தாண்டி தான் நாங்க செய்ய வேண்டி இருக்கிறால எங்கட பக்கத்துல நாங்கள் சரியான முறையில இதை வேலைக்கே பிளான் பண்ணி எந்த விதமான ஹிக்கப்பும் இல்லாம நாங்கள் டேட்டை வெளிப்படையா போட்டா சில நேரத்துல எங்கட கல்வி அதிகாரியுமா அதுக்கேற்ற மாதிரி அரசண்டா தாரது வளமை. அநேகமான வலயங்கள்ல எங்களுடைய எக்ஸாம் வைக்கிற காலங்கள்ல தங்களுடைய எக்ஸாம்கள்ல சில மாற்றங்களை இதுவரை காலமும் கொண்டு வந்து தந்திருக்கிறேன். அப்படி ஒரு தருவினாட்ட எதிர்பார்ப்புல கொண்டு போறோம். அப்படி சில பள்ளிக்கூடங்கள் அழுத்தம் வந்தால் அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நிர்வாகம்ன்றது அவைக்கு நிர்வாகம் இருக்கு, நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு பரஸ்பரம் இருந்த பொருந்தின அடிப்படையில வந்து எல்லா வலயங்கள்ல இருந்தும் எங்களோட பரீட்சைக்கான ஒரு முக்கியத்துவம் எப்பவும் எதிர்பார்க்கப்படுற ஒன்று. ஏன்னா நாங்கள் கடந்த காலத்தில் செய்த பரீட்சைகள் வந்து வெற்றி அளித்தபடியால் இந்த முறை இன்னும் பெருமளவிலான விண்ணப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறன்றது உறுதி. இப்ப 2 வருஷ பரீட்சையில இருந்த நாங்கள் பெற்ற பெறுபேறுகள், அந்த மாணவற்ற ஃபீட்பேக், அந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஃபீட்பேக் நீங்க கேட்டிருப்பீங்க. உண்மையில இதுல சசி சாருக்கும் சுவானந்தன் தான் இதுல முக்கியமான ஒரு பேக் போனா இருக்கிற நீங்க 2 பேரும் தான். அப்ப உங்களை நம்பித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். நீங்கள் சரியான வழியில இதை வழிகாட்டுறீங்கள் என்ற துணிவில தான் நாங்கள் இவ்வளவு பேரை உங்களுக்கு பின்னுக்கு வர வேண்டாம். 100 வீதம் உங்களோட ஆளுமைக்கு அந்த வினாத்தாள் தான் எங்களோட செயற்பாட்டுக்கான ஒரு அத்திவாரம். நாங்கள் நிர்வாக ஒழுங்குகளை சரிப்படுத்தி தாரமே ஒழிக்க இதுல 100 வீதம் டிரைவிங் ஃபோர்ஸ் நீங்க 2 பேரும் தான். இப்போ உங்களோட சரியான துல்லியமான அந்த எதிர்பார்ப்புகளும் அந்த வினா கட்டமைப்புகளும் அந்த நீங்க செய்யற செமினாரும் தான் இதை வெற்றிகரமா நாங்க தக்க வச்சு கொண்டு போறதுக்கு பெரும் பக்கபலம். அப்ப உங்களோட இணைஞ்சுதான் நாங்கள் வேலை செய்யறோம். நீங்க மாறி யோசிக்க வேண்டாம். எங்களோட நீங்க உங்களோட நாங்கள் கைகோத்து வாரோம். நீங்க இந்த முறையும் இது அடுத்தபடி மேல ஒரு ஒவ்வொரு வருஷமும் செய்யக்க நாங்க அடுத்த வருஷம் செய்ய விட்டாலும் பரவாயில்லை, நாங்க சாதிச்சு போட்டு விட போட என்ற ஒரு வேகத்துல செய்வோம். இந்த முறை இந்த அடுத்த வருஷம் செய்வோம் தொடர்ந்து செய்வோம்ன்ற விட இந்த வருஷத்தோட நாங்க திட்டத்தை நிப்பாட்டினாலும் கூட ஒரு வரலாறா இருக்கும். ஒரு பரீட்சை நடந்தது இன்றைக்கு இலங்கையில வெளிக்கல கல்வி யாழ்ப்பாணத்துல இருந்தா இல்லாம போடுவது தொண்டவனாறு. அது இருந்த காலத்துல இப்படியான பரீட்சைகள் நடந்து வட்ட வரலாறு இருந்தது. எங்கட பரீட்சை அதோட ஒப்பிடப்பட்டு கலைக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்குது. அதோட போற முறை எங்கட பேப்பர் வந்து மாகாண வலய மட்டத்துல கடைசி நேரத்துல வலயத்துக்குள்ளேயே கைமாறப்பட்டது. அப்ப எங்கட பேப்பர் வந்து இலங்கை முழுக்க இல்லா வலயத்துக்குள்ளேயும் நம்பி எடுத்தவை. அப்ப அதே நம்பிக்கையை நாங்க இந்த முறை தக்க வைக்க வேணும். அப்ப ஆரம்பத்துல இருந்தே சரியான முறையில நீங்க 2 பேரும் இத சரியா உங்களோட நாங்கள் இந்த 100 வீதம் உங்களோட நம்பிக்கை இருக்கு. நீங்க சரியாத முறையில செய்தாங்கோ நாங்கள் நிர்வாகிகள் ஒழுங்குபடுத்தி அந்த பரீட்சைக்கான ஒழுங்குகளை நாங்கள் ஐயமிட்டுனோம். இல்ல இருக்கிற ஆசிரியர் அதிபர் மாதிரி இருக்கீங்கன்னா வேண்டிய ஆலோசனையை கேட்டு சிறப்பா செய்வோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில தாங்கள் ஜனவரி 10 11 எக்ஸாம் வைக்க வேணும். அது கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இந்த பேப்பர் எக்ஸாம் பேப்பர் எல்லாம்
100% எங்கள்கிட்ட 2 சார் நீங்க செட் பண்ணி டிசம்பர் 13ஆம் தேதிக்கு முதல் தந்தா தான் சரி. பட் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு முதல் இந்த பேப்பர் எங்கட கைக்கு நீங்கள் வினாத்தாள், ஆன்சர் ஷீட், சசி சார் நீங்க அட்மிஷன் கார்டு செய்கிற நீங்கள் மார்க் மற்ற சுவானன் சார் கூட மல்டிபிள் கொஸ்டின் சீட் அவ்வளவத்தோட நீங்கள் டிசம்பர் 13ஆம் தேதி எங்கட கையில இந்த பேப்பர் நீங்க உத்தியோகமா தருவீங்களா இருந்தால் அது கிறிஸ்துமஸுக்கு வர முதல் கிழமை வர வெள்ளிக்கிழமை. அப்ப நாங்கள் சனி ஞாயிறு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் திங்கட்கிழமை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோமா இருந்தால் 15ஆம் தேதி டிசம்பர் 20, 22 மட்டும் வேலை நடக்கலாம். அப்ப அந்த முதல் ஒட்டுக்கிழமைக்குள்ள எப்படியோ பேப்பர் அடிக்கிற வேலையை நாங்க புஷ் பண்ணலாம். மிஞ்சி போனாலும் அப்புறம் அந்த தொடர்ந்து வந்து வார காலத்துல பிற லீவு முடிஞ்சு வந்தாலும் 2-3 நாள் எப்படியோ ஜனவரி 1ஆம் தேதி பேப்பர் எல்லாம் போஸ்ட் பண்ண வேணும். போன முறையும் பிரிண்டிங்ல கடைசி இடத்துல முரளி அண்ணையும் தம்பி ரவிசங்கரும் நேர் எடுத்து கொண்டு போன வேண்டாம் போஸ்டர்ல பிரச்சனை வந்தபடியா. அப்ப கண்டிப்பா 13 அதுக்கு மேல் தந்தா கூட உதவியா இருக்கும். அந்த பிரிண்டிங்கார கடைசி இடத்துல பிஸியா இருப்பின 1ஆம் தேதி எல்லா இதுகளும் போஸ்ட் பண்ணப்பட்டால் பள்ளிக்கூடம் தொடங்க என்ன 1ஆம் தேதி போட்டா சில போஸ்ட் அன்றைக்கே போயிடும். அப்ப ஸ்கூல் தொடங்கின மேல் தான் போடலாம். அதுக்கு மேல் போட்டு ஸ்கூல்ல பிரின்சிபலோ டீச்சர்ஸோ இல்லாமல் போஸ்ட் பண்ணிக்க பேப்பர் மிஸ் பண்ணிடும். அப்ப கண்டிப்பா 1ஆம் தேதி தான் போஸ்ட் பண்ண போறோம். இப்போ 1ஆம் தேதி போற பேப்பர் ஆக கூடினது அங்காளுக்கு தொடர்ந்து வர 8ஆம் தேதிக்குள்ள போய் கிடைக்க வேணும். சரி 7க்குள்ள கிடைக்க வேணும். இப்ப 7 புதன்கிழமை. அப்ப அந்த 5ஆம் தேதி ஜனவரி 5ல இருந்து ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ள அந்த கிழமைக்குள்ள அட்மிஷன் கார்டு முழுக்க கொடுத்து முடிக்க வேணும். அது நாங்க எதிர்பார்க்கிறோம். 8ஆம் தேதிக்குள்ள அட்மிஷன் கார்டு 100% கொடுத்து முடிச்சிருக்க வேணும். அப்ப 1ஆம் தேதி பேப்பர் போனாதான் அந்த பேப்பர் இஷ்யூ பண்ணப்பட்டு அட்மிஷன் கார்டு கொடுப்படும். 9ஆம் தேதி பரீட்சைக்கான இறுதி ஒழுங்கல் மேற்கொள்ளப்பட்டு 10-11 சனியும் ஞாயிறும் பழமை போல மேத்ஸும் சயின்ஸும் நடக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து வர ஒரு கிழமை 12ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி இடப்பட்ட அந்த 5 நாள் ஒரு இறுக்கமான நாள் தான். இருந்தாலும் கூட அந்த 5 நாளைக்குள்ள எங்கட ஆன்சர் சீமை பேஸ் பண்ணி எங்கட பேப்பரை திருத்தி பிள்ளைகள்கிட்ட ஒப்படைக்க வேணும், வேற வழி இல்லை. 16ஆம் தேதி ஜனவரி பேப்பர் ஒப்படைக்கப்பட்டால் 17ஆம் தேதியில தான் எங்கட செமினாரு இந்த முறை சனியும் ஞாயிறும் செய்வோம். சனியின் 17ம் 18ம் சனியும் ஞாயிறும் 24, 25 சனி ஞாயிறு இந்த 4 வீக்ல 2 சனி ஞாயிறுக்குள்ள அதை ஃபுல்லா கவர் பண்ணி முடிப்ப பார்ப்போம். கவர் பண்ணியே முடிச்சா தான் சுவோம். அப்புறம் கடைசி நாள் 31 ஓவரோலா எல்லாரும் மீட் பண்ணுவோம். 31 நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க பிள்ளைகளுக்கு சில அட்வைஸ் எல்லாம் வாழ்த்துக்களையும் சொல்லி பரீட்சைக்கு தயார்படுத்தி டிசம்பர் 31ஆம் தேதி ஆக்களை வெளியில விடுவோம். அப்ப இதான் இந்த ஆண்டு திட்டம். அப்ப இந்த திட்டத்துல முக்கியம் வந்து பரீட்சை வினாத்தால சரியான முறை தயாரிச்சு அது எங்களுக்கு நீங்கள் டிசம்பர் 13க்கு முதல் அது எவ்வளவு முன்னூத்தாரீங்களோ அது பெரிய உதவியா இருக்கும். 13க்கு முதல் கடைசி 13ல தந்தா தான் இந்த திட்டம் சரியா இருக்கு. பின்னுக்கு பிந்திச்சுன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் லீவு நியூ இயர் லீவுன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை வரும், பிரிண்டிங்ல பிரச்சனை வரும். நாங்க பலமை போல வளமையான எங்களோட யாழ்ப்பாணத்துல பிரிண்ட் பண்ண போறோம். நாங்களோட கூரியர் சர்வீஸ் எல்லாம் வடிவா செய்யறவ அதுல பிழை இருக்காது. தம்பி ரவிசங்கர்ட்ட பொறுப்பு வந்து இந்த அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்ம் கூட நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் கடைசி ஜனவரி இந்த டிசம்பர் ஸ்கூல் தொடங்கினா அப்புறம் அந்த கேப்புக்குலாம் இந்த அட்மிஷன் கார்டு கொடுக்கலாம். நாங்கள் அப்ளிகேஷனை கோல் பண்ணலாம். அப்ப சரியா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் போடுற டேட் டைம் இருக்கா ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு இடப்பட்ட சரியான ஸ்ட்ரிக்ட் டைமுக்குள்ள 2 வீக்ஸுக்குள்ள போடணும் பிரேக்கர்லாம் போட்டு முடிக்கணும். போன முறையெல்லாம் பிந்தி வந்தாலும் எடுக்கல. அந்த கட் அவுட் டைம் அவ்வளோ வந்தார். அதுக்கு பூரா தலைகளாதுனாலும் பேப்பர் கொடுக்குறீல. அந்த ஒரு டிசிப்ளினையும் கொண்டு வர வேணும். அந்த 2 வீக்ஸுக்குள்ள இத்தனை மணிக்குள்ள போட்டு முடிச்ச அப்ளிகேஷனை மட்டும் எடுப்ப வேண்டாம். 13ஆம் நீங்கள் பேப்பர் செட் பண்ணி திரைக்க எங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மின் டோட்டல் அமௌண்ட் வந்தால்தான் நாங்கள் பட்ஜெட்டிங் செய்யலாம். எவ்வளவு கோஸ்ட் ஆகும், பிரிண்டிங்கோடையும் கதைக்கலாம். இவ்வளவு பேப்பர் பிரிண்ட் பண்றாங்க இவ்வளவு கோஸ்ட் ஆகும். பட் ரெண்டும் சரியான நேரத்துல வந்து கிடைச்சாதான் மற்ற விஷயங்களை அதை கொண்டு போகலாம். இது முதலாம் கட்டம். 2வது கட்டம் வந்து இந்த தினசரி எக்ஸாம் பரீட்சையில பற்றி கதைக்கிற நாங்கள் அதுல பலம போல சாசிதாரோட பங்கு இன்னும் ஒரு படி மேல. சார் நீங்களாம் 2 விஷயத்துல முக்கியமா இருக்கிறீங்க. அந்த 1000 கொஸ்டின் சேலஞ்ச் இந்த முறையும் அதை செய்ய வேணும். கண்டிப்பா பெரிய ஃபீட்பேக் போன முறை நிறைய பேருக்கு அதுல பெரிய சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு முறையும் எங்களோட எக்ஸாம் நாங்க திருப்பி திருப்பி ஒரே கொஸ்டினா போட்டாலும் பார பிள்ளையால் புது பிள்ளையார். அப்போ வேண்டிய எதிர்பார்ப்புகளும் அந்த ஒரு டெக்னாலஜியை நீங்க பாவிச்சு செய்யற விஷயம் வந்து கனவேருக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. அது 1000 கொஸ்டின் சேலஞ்ச் சார் 100% உங்களோட பொறுப்பு. அதை விட நீங்க ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு அழகு ரீதியான மீட்டல் பரீட்சையும் விடையும் வச்சிருக்கிறீங்க. அது என்ன டைம் சிலது இருக்குது. நான் பெரும்பாலும் அதை நானும் யூஸ் பண்ணலாம். அதை பாய்ப்போம்.
நான் நினைக்கிறேன் இந்த முறை ஒரு 40 to 45 days, போன முறை 75 நாள் செய்து நாங்கள் தினசரி எக்ஸாம் செய்யலட்டேன்னு சொல்லி. அது சில இடத்துல வந்து கஷ்டமா இருந்தேன்டா 2.5 மாதம் ஹேண்டில் பண்ணல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒர்க் சீட்டுகள் தேடி எடுக்கிறால கஷ்டப்பட்டுறாங்க. மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடா இருந்தது. கிட்டத்தட்ட போன முறை 5000 மாணவர் அதை ஃபாலோ பண்ணி 5 குரூப் வச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 5000க்கு மேலே எக்ஸிட் பண்ணினது. அப்ப இந்த முறையும் எதிர்பார்க்கிறோம் குறைஞ்சது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 1026 பேர் தான் இருக்கலாம். போன முறை 5-6 குரூப் வந்திருந்தது. இந்த முறை போன முறை விட்ட குரூப் 11 ஆகும். இன்னொரு 11ல தொடங்குவோம். கிட்டத்தட்ட கதையை பார்த்தா 10,000 பேர் இந்த பேப்பர் போயிருக்கன்னு இருக்கலாம். நாங்க முதல் வருஷம் 5000, அடுத்த வருஷம் 5000, இது 3ஆம் வருஷத்துக்கு நிற்கிறோம். இன்னொரு குரூப் 11ல தொடங்குவோம். அப்ப இந்த முறை நான் நினைக்கிறோம் எனக்கு கனவேற்ற ஃபீட்பேக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 5000-6000 மாணவர் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப நாங்கள் கொடுக்குற பேப்பர் 6000க்கு போனாலும் அந்த 6000ல இருந்து இன்னும் ஒரு 6000 வெளியில போகும். அவ தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, தங்களோட ஸ்கூலுக்கு, வேற நெட்ஒர்க்ல எல்லாம் போடுவீங்க. அப்போ ஓவராலா பெருமளா மாணவர்கள் எல்லாம் பயன்படுறீங்கன்னா முகம் தெரியாம பேப்பர் எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாம பாவிக்கிறேன். இதுல சுவானன் சார் இந்த முறை உங்களோட உதவி கொஞ்சம் தேவை. உங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் பேப்பர் தட்டுப்பாடா இருந்த போன முறை செய்யறதுக்கு. அந்த ரவிசங்கர் ஒரு ZGTP வச்சிருக்கிறார். அதை டிரான்ஸ்லேஷன்ல வரைக்கும் கணக்கு எழுத்து பிழைகள் பாடங்களை விட்டு வெளியில வந்தாண்டு போன முறை சசிதார் அதில் கமெண்ட் பண்ணி அப்புறம் நிப்பாட்டினாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பார்க்க தமிழுக்கு அதை ZGPT மாத்தேக்க நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை நாங்கள் இப்ப யூஸ் பண்ண இயலாம இருக்கு இந்த இடத்துல. இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் அதுக்குள்ள வந்திருந்தது. ஆன்லைன் சார் சொல்லுங்க சார். செய்து வச்சிருக்கிறேன். வெரி குட், வெரி குட். அப்ப சார் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டா கணக்க போட்டாலும் மரியாதை இல்லை. ஒரு கேள்வியும் ஒரு 2 நாள் விட்டேன். மாதிரி வரும் பெரும்பாலும் அந்த 2 அப்ப நாள். நீங்க ஒரு 10 தந்தீங்கன்னா நான் 10 நாளே பிரிச்சு போட்டு கொண்டு இருப்பேன். கேள்வி விடிய கேள்வியை போடுவோம், பின்னேரம் விடிய போடுவோம். பிள்ளை ட்ரை பண்ணட்டும். கூகுள் ஃபார்ம் தான், கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி வந்து கொண்டு இருக்கும். வெரி குட். அப்ப சசி சார் இதுக்கும் சுவானன் சார் இதுக்கும் அது வேலி எக்ஸாக்டா இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாம் பிள்ளைகளுக்கும் விருப்பம், எங்களுக்கும் நல்ல மொயிட்ட பண்ணலாம். இவ்வளவு பிள்ளைகள் வரி நேரத்துல டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வருது பார்க்கலாம். வெரி குட். அப்ப இதான் இதுல திட்டம் இந்த முறை. அப்ப இதுல ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, ஏதாவது சொல்ல இருக்கா? இவ்வளவு தான் நாங்க இப்ப ஓவராலா இன்றைய தான் யோசிக்க தொடங்கின வேகத்துல முடிப்போம். உண்மையிலே கஷ்டமான வேலை ஈஸியான வேலை. சரியா பிளான் பண்ணிட்டோம், டைம் டெட் லைனுக்கு எல்லாம் போகுதுன்னு சொன்னா வேலை சிம்பிள், எந்த வித பிரச்சனை அந்த முறை எதிர்பார்ப்பு கூட. போன முறையை விட இந்த முறை எங்கட அப்ளிகேஷன் கூடும், நம்பர் ஆஃப் ஸ்கூல் கூடும். அப்ப பெரிய ஒரு ஏரியா கவர் பண்ண வேண்டி இருக்கும். மற்ற எங்கட பேப்பர் கனவேற்ற எதிர்பார்ப்புல இருக்கிறபடியா நாங்க வடிவா செய்வோம். இதுல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாமே. இல்ல 3 அதிபர் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் கூட ஸ்கூலோட கூட க்ளோஸ். அப்ப உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த அப்ளிகேஷன் எடுக்கிறதுல சார் நம்ம இந்த நவம்பர் லீவ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டா நல்லது தானே சார்? நீங்க சொல்றீங்க நவம்பர் 3க்கு. அப்ப நவம்பருக்கு 3 கண்டா வேலைன்னு சார். எப்ப சொல்றீங்க? நவம்பர் 7க்கு முதல் என்ன? ஆமா சார், நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து, இல்லாட்டி சாரி என்ன அக்டோபர் 25ஆம் தேதியில இருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் டைம் கொடுக்கலாம் தானே சார்? 7 நாள் அது டூ ஏர்லியா இருக்காதா சார்? ஏன்னா நவம்பர்ல அப்ளிகேஷன் எடுத்து ஜனவரி வைக்க கணக்க கேட்போம். உங்களோட நிர்வாக தேவைகள் எல்லாம் கிளியர் ஆக்கப்படும் தானே சார்? ஓகே, அதான் இப்ப நீங்க சொல்றீங்க அக்டோபர் 25ல இருந்து நவம்பர் 7க்குள்ள செய்ய சொல்றீங்க. ஓகே, பாப்போம். வேற கருத்து இதுக்கு என்ன சொல்றீங்க மற்றாக்கள்? இல்ல ரூபன், அது வெலாதன் சார் சொல்றது ஓகேயா இருக்கு. ஏனென்றா எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நம்பர் ஏற்கனவே வந்து இருக்குதானே, அதுல சேஞ்சஸ் வராது. அது அப்ளிகேஷன் ஹலோ சொல்லுங்க. நான் ஸ்பீக்கர் இல்ல நிக்கிறப்ப நீங்க ஸ்பீக்கர்ல கேட்டுக்கொண்டுருங்க. நீங்க போன்ல ஓன் பண்ண கேட்டுக்கொண்டு போன்ல இருங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷனை வந்து வேளாண் சொல்றீங்க அக்டோபர் 25ல இருந்து நவம்பர் 7க்குள்ள போட சொல்லி சொல்றீங்க. என்ன சொல்றீங்க அதுக்கு? அது நல்லது ரூபன். ஏன்னு சொன்னா உங்களுக்கான நிர்வாக சிக்கல்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது பின்னுக்கு. இப்ப எல்லா பிரின்சிபல் மேரிட்டையும் ஓ லெவலுக்கு எழுத போற பிள்ளைகளோட டீட்டெயில்ஸ் நாங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன்ல போட்டுட்டோம் தானே. அதே நம்பர்ஸ் தானே, சேஞ்சஸ் இருக்காது தானே ஐயா? ஓகே, ஜிஎம்எஸ் என்ன நினைக்கிறீங்களா? இப்ப அப்ளிகேஷன் எப்ப கால் பண்ண பெட்டர்? நவம்பர் லீவுக்கு மேல போடுற சொல்றீங்களா, அதுக்கு அப்புறம் போட சொல்றீங்களா? ரைட், ஓகே. அப்ப முடிவெடுப்போம். நவம்பர் 7 கடைசி நாள் என்ன? நவம்பர் 7 கடைசியா மார்க் பண்ணி அதுக்கு முதல் தம்பி ரவி ஓகேயா? ஓகே. முரளி அண்ணா
முறையான கட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, முறையான அன்மியூட். ஓகே, அப்ப நாங்கள் நவம்பர் 7 க்ளோசிங் டேட்டா வச்சுக்கொண்டு அப்ளிகேஷனை கால் பண்றோம். சரி, அப்ப என்ன பிரச்சனைன்னா நவம்பர்ல போட்ட அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம் ஜனவரி. அதுல ஆட்கள் மறக்க மாட்டேன் நான் அப்புறம் இல்லாம என்ன இருக்குதானே அப்படியே. ரூவன் என்னண்டா இப்ப ஆ, நீங்க இப்ப நவம்பர்ல கொடுக்கறதும் ஓகே. நாங்க டேட்டா ஃபைனலைஸ் பண்ணாம அப்ப அதை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். என்னடா ஏதாவது இஷ்யூ வந்தா வராம பாக்குறேன். ஓ, ஏர்லியா சொல்லி எல்லாரையும் ஃபில் பண்ணினா எங்களுக்கும் டைம் இருக்கும். என்ன right. அப்ப ஒரு முடிவெடுப்போம். நாங்கள் 2 வீக்ஸ் கொடுக்குறது நல்ல நம்ம 7 ஆ, கடைசி நாளா வச்சு பள்ளிக்கூடம் முடிகிற கடைசி நேரத்தை வச்சுக்கொண்டு மத்தியானம் 12 மணி என்ன டெட்லைன் எங்களுக்கும் ஓரளவு ஐடியா இருக்கு. நாங்களும் அதுக்குள்ள இது பட்ஜெட்டிங் டேட் எடுக்கலாம். என்ன எங்களோட பட்ஜெட்டிங் அந்த எக்ஸாம் டேட்டு ஆஃபீஸா டிக்ளேர் பண்ணாட்டி முரளி என்ன இப்ப நாங்க செய்துட்டோம்டா சில இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆக்கள் செய்வினேன். இப்ப நாங்க ம், ஜனவரி இந்த rate செய்ய போறோம்டா லொக் பண்ணினால் ம். இப்ப ஸ்கூலோ வலயங்களோ வரைக்கும் ஒரு கதை வரும். ஐயா மட்டும் செய்ய போற மாடல் எக்ஸாம் அந்த டேட் இருக்கண்டேக்கா அவ ஏதோ ஒரு சாய்ஸுக்கு வரலாம். எங்கட ம். டேட் இதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு இல்ல போயிடாது. நாங்கள் ஒரு இவ்வளவு நம்பர் வருதுன்றதையும் பார்த்துட்டு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவோம். டாக்டர் சரி, அனௌன்ஸ் ஓகே. பண்ணி போட்டு எல்லா வெப்சைட்லையும் போட்டு விடுவோம். இந்த டேட்லாம் எக்ஸாம் வைக்க போறோமாண்டு. அப்ப ஸ்கூல் எங்களுக்கு சொல்லிவிடும் தானே, இப்படி இந்த டேட்ல எங்களுக்கு மாகாண கல்வி இந்த மாகாண அமைச்சு ஓ, எக்ஸாம்ண்டா ஓ, நாங்கள் அதை பிறகு இந்த ஆல்டர்னேட்டிவா மாத்தலாம். முதலே டெம்பரரியா நாங்க போட்டுடலாம். போடுவோம். சரி, அப்ப முடிவெடுப்போம். அப்ப நவம்பர் 12 12 மணிக்கு அப்ளிகேஷன் முடிகிற மாதிரி 2 வீக்ஸ் கேப்ல அப்ளிகேஷனை போடுறோம். சரிதானே? இந்த ஸ்கூல் லாஸ்ட் டே போடுங்க. லாஸ்ட் டேவா இல்ல லாஸ்ட் ஒரு நவம்பர் 7 தான் லாஸ்ட். அப்ப அப்ப அன்றைக்கு ஒரு 1 வீக் முதல் போடுங்க. 2 வீக்ஸை கொடுப்போம். 1 வீக் ஆனுமா? இல்ல நான் சொல்றேன் அந்த அவேண்ட இப்ப பள்ளிக்கூடம் முடியுது வெள்ளிக்கிழமைண்டா அதுக்கு முதல் மண்டே ஆமா, போட்டு ஆமா. இல்ல. அதான் கடைசி டெட்லைன் நவம்பர் 7. அதுக்கு முன்னுக்கு இருந்து நாங்க தொடங்குவோம் டேட். 2 வீக்ஸ் கேப்ப வச்சுக்கொண்டு போடும். 10 நாளை வச்சுக்கொண்டு போடுவோம். ம். சரி, அப்புறம் ரவி ஓகே. ஓகே தானே? அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க செய்யுங்க என்ன? இல்ல எல்லாம் செய்து ஓகே வச்சுட்டு டேட்டை அ- போட்டுட்டு போடுறாங்க. அதுல எக்ஸாம் டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டா ஓ, பெட்டரா இல்லைன்னா ஓ, இல்ல எக்ஸாம் எக்ஸாம் டேட் டேட்டை மென்ஷன் கால்குலேட் பண்ணி போடுவாங்க. வீக்க போட்டாலும் ஓகே. இல்ல எக்ஸாம் டேட்டை மென்ஷன் பண்ணி போடுவோம். பெரும்பாலும் 99% ஆல்டர்னேட்டிவ் பண்ண சந்தர்ப்பம் எங்களால இயலாது. முன்னுக்கு பின்னாடி கொண்டு பின்னுக்கு கொண்டு போனா செமினாரா கட் பண்ணோம். செமினாரா குறைக்கு பின்னுக்கு தான் கொண்டு போகணும் ஒரு கிழமையை. ஆனா பொதுவா இப்ப டீச்சர் இதுல ஜேமிஸ்ல வேலையான்னு சொல்லுங்க. உங்கண்ட இடங்கள்ல வேலையை முப்ப எக்ஸாம் வைப்பினோம். ஓ லெவலுக்கு முதல்ல வளமையா ஒரு சார் இந்த 7 ஸ்கூல் விட்டு டிசம்பர் 7 தொடங்க எக்ஸாம் நடக்கும். இப்ப நடக்க போ ஓ, இப்ப இந்த வருஷத்துல இப்ப நடந்து ஜனவரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகுதானே. இப்போ லெவலுக்கு எதுவும் ஸ்பெஷலா நாங்க செய்தா தெரியும். மற்றபடி அந்த ஜனவரி 2க்கு பிறகு எங்களுக்கு அப்படி இருக்காது. அது சனி ஞாயிறுல ஓ லெவல் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கிற குறைவு என்ன மிஸ் நடக்குதா சனி ஞாயிறுல? தனியார் நடக்காது சார். நடக்காது. சனி ஞாயிறு நடக்காது ரூபன். அப்ப 100 அப்ப முரளினா 100% எங்களுக்கு கிளீன் தானே அவன். நாங்க சனி ஞாயிறு தான் நாங்க இருக்கிறோம். இல்ல எனக்கும் விருப்பம் விலையம் வச்சு முடியேண்டா எங்க பிள்ளைகள் படிச்சுட்டும் இருப்பினோம் அதுக்கு என்ன. ம். யா, ரைட். ஓகே, அப்ப முடிவா எடுக்கிறோம். நவம்பர் 7 மத்தியானம் 12 மணி க்ளோசிங் டேட்டா வச்சுக்கொண்டு முன்னுக்கு 10 நாளை அப்ளிகேஷன் கால் பண்றோம். ஜனவரி 10 11 எக்ஸாம்ன்றதை கன்ஃபார்ம் பண்றோம். இல்ல சசி சார் ஸ்வாடன் சார் வந்து பேப்பர் செட்டிங்ல உங்களுக்கு டிசம்பர் 13க்கு முதல் எவ்வளவு குயிக்கா தர முடியுமோ செய்யுமா. ஆக இனியோட டெட்லைன் தான் 13. அதுக்காக கடைசி ஆள் மட்டும் வேண்டாம். 2 பேரும் ஓகே நீங்க அன்மியூட் பன்னெண்டா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஒரு மாதம் இருக்கு என்ன ஒரு மாதம். ஸ்கூல் லீவ் எடுக்க சசி சார் ஸ்வாடன் சார் அன்மியூட் பண்ணுங்க. சசி சார் கதைங்க. ஓகே சார், டிசம்பர் 13 முடிக்கலாம் சார். 2 பேப்பரும் செய்வீங்க சார். பார்ட் 1 பார்ட் 2 செய்வீங்க. ஆன்சர் சீட் அட்மிஷன் கார்டு என்ன சார் மூன்றும் உங்களோட பொறுப்பு என்ன? ஓகே சார். அப்ப அதுல நீங்களும் அந்த சசிசர் நீங்களும் உங்களோட அந்த 1000 கொஸ்டின் அதையும் நீங்க தனிப்பட்ட முறையில தொடங்கலாம். அப்ப அதுவும் பரலா போய் கொண்டிருந்தா என்ன. ஓகே சசி சார், சார் லாஸ்ட் 40 டேஸ் செய்வேனா சார்? எத்தனை சார்? லாஸ்ட் 40 டேஸ்க்குள்ள அது செய்வோமா சார்? அந்த 40 அந்த கடைசி 40 நாள் திட்டத்துக்காக சார் உங்களோட அவுட்லைன் எக்ஸாம் பின் இடத்துல வருது சார். நாங்க கால மேல கொஸ்டின் யாரா போடுவோம். பின் இடத்துல ஓகே உங்களோட அந்த எக்ஸாம் போடும் சார். என்ன ஓகே பிள்ளைகளும் ஓரளவு சிலபஸ் முடிப்பினு தானே. இப்ப ஜேமிஸ் சொன்னா டிசம்பர் நவம்பர் முடியக்க சிலபஸ் முடிச்சிருவீங்க என்ன ஓ லெவல் சிலபஸ் எல்லாரும். அநேகமா இல்ல முடிஞ்சிரும் சார். அப்படின்டா சரி. அப்படின்டா இப்ப நீ வந்து அக்டோபர் 31 வந்து சிலபஸா முடிச்சு அங்கே பேப்பர் கிளாஸ் தான் எங்க வெளியாமன் சொன்னது அப்படிதான் டிசைட் பண்ணிருக்கு. வெரி அப்ப குட். எல்லா இடம் அப்ப அந்த மாதிரி தான் போகும். இல்ல அப்படிதான் போகும் சார். வெரி குட். அப்பண்டா சுவானன் சார் இப்ப சசி சார் நீங்கள் ஓகே எங்களுக்கு பேர்ஸ் சினாரியோ தான் 13. அதுக்கு முன்னுக்கு எவ்வளவு தாரீங்களோ அது உண்மையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, சுவானன் சார் நீங்கள் ஓகேயா சார்?
என்கிட்ட ஓகே. 13 மேல் தருவீங்க சார். ஆன்சர் சீட்டும் மல்டிபிள் கொஸ்டின் சீட்டும் பார்ட் 1 பார்ட் 2 ஆன்சர் சீட் தருவீங்க சார். மற்றது உங்களோட அந்த சயின்ஸுக்குரிய எக்ஸாம் எத்தனை நாள் இதில் செய்ய போறீங்க? அத சசி சார் மாதிரியே செய்வேன். சசி சார் ஒவ்வொரு நாளும் போட்டு அப்போ ஒவ்வொரு நாளும் அப்ப நீங்கள் பின்னேறதுல அது 2 பேரும் டேக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட உடனே செய்யாடி எத்தனை நாள்? இப்ப 40 நாள் செய்ய போறோம். இப்ப சசி சார் எத்தனை நாள் வேணுமோ அதுல இருந்து தொடங்குங்க. அப்படியே ஒவ்வொரு செகண்ட் அது கூட விருப்பம். 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி போடுவோம். அப்ப முதல்ல என்ன செய்ய வேண்டாம், ஒரு முதல் 10 நாள் சும்மா ஓடுவோம் வேண்டாம், குரூப்பா பில் பண்ணுவோம். எடுத்தோன்னா எல்லாரும் பெற மாட்டாங்க. அப்படி ஒரு 4-5 குரூப் கிரியேட் பண்ணும். 3000 பேராவது பெறட்டும். 3000-4000 பேர் பெறட்டும் குரூப்புக்குள்ள. ஆமா ஆமா. அந்த எடுத்தோட போலேக்க முன்னுக்கு ஆக்கள் வெராட்டி பேர்த் இல்ல. குரூப்பா கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3000 பேர் 3 குரூப்பா பில் பண்ணி 3000க்கு வந்தா அப்புறம் தொடங்குவோம். அவ்வளவு பேர் குயிக்கா வருது என்ன போகுது. சரிதானே? அப்ப மற்ற விஷயங்களை நாங்க நேரத்தை 2 விட கதைக்கிறோம். செமினாரும் நீங்கள் 4 கிழமையில 2 சனினாலும் செய்து முடிக்கலாம் தானே? பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் கிளீனா 2 நாள் செய்யறது ஓகே ரூபன். ஞாயிற்றுக்கிழமை வேற வழி இல்லை. என்னன்னா இப்ப ஒரு நாள் செய்தால் அப்புறம் அங்கே கிழமை இல்லை. இருக்கிற 2 வீக்கெண்ட் தான் நம்பிடும். இல்லை அதான் பிரச்சனை. என்ன செய்வோம்? சனி இந்த செய்வோமா, சனி ஞாயிறு மட்டும் செய்வோம்? அப்படி செய்வோம். உங்களோட விருப்பம் சார். என்ன சொல்றீங்க 2 பேரும்? இப்ப ஒரு சனி ஞாயிறு செய்வோம், பிரச்சனை இல்லை. இப்ப சார் உங்களுக்கு வேற கிளாஸ்ல இல்லையோ அந்த டைம்? இல்ல ஒன்னும் செய்யலாம் முரளி. என்னண்டா அதை செய்து கம்ப்ளீட் பண்ணா தான் அந்த பேக்கேஜா வருமா. நாங்க திருப்பி யூடியூப் அடுத்த வருஷங்களுக்கு பாவிக்கலாம். பேப்பர் கிளாஸும் இல்ல எங்கள்ட சைட்ல ஓகே. இப்ப சார் மேல உங்களுக்கு தானே அந்த வீக்கெண்ட்ஸ்ல நீங்களே ஏதாவது கமிட்டடா இருப்பீங்க. அதான் 2 கிழமை தானே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட வேண்டிய. சார் 100% உங்களோட பொறுப்பு. அந்த 2 சனி நேரம் சார் நீங்க 2 பேரும் டைமை சேவ் பண்ணி கொடுங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் டைமை. 31st ஜனவரி நாங்க எல்லாரும் மீட் பண்ணுவோம். பிரின்சிபல், டீச்சர்ஸ், எங்கட ரிசோர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பிள்ளைகளை விஷ் பண்ணி ஒரு சும்மா இந்த எக்ஸாம் ஓல்ட் சிலபஸ் என்ன, நெக்ஸ்ட் இயர் தான் புது சிலபஸ் என்ன? அடுத்த என்ன நடக்காது தெரியும். அடுத்த அப்புறம் நாங்க என்ன செய்ய போறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. அப்படியே இது ஃபைனலா இருந்தா கூட ஒரு வரலாறா இருக்கணும். செய்து போட்டு தகவல்கள் வந்து தவறா போய் கொண்டிருக்கிறது. 2029க்கு பிறகுதான் அது சாத்தியம். 2029 பிறகுதான் அந்த இப்ப இந்த புது சிலபஸுக்குரிய ஓயலுக்குரிய சாத்தியம். நீங்க சொல்ற வந்து 6ஆம் வகுப்புல தொடங்கி 7, 8, 9 போய்த்தான் வருமே. அதாவது இப்ப 7ஆம் ஆண்டுல இப்ப 7ஆம் ஆண்டு இருக்கிறவர் வந்து ஓயலுக்கு விரைக்கலாம். அது இந்த புது சிலபஸ் அப்படிதான் நானும் யோசிச்சேன். அதான் இப்பதான் எனக்கும் பயம் என்னட்டா, இப்ப நாங்க இந்த வருஷம் எங்கட கண்ட்ரோல்ல இருக்கு, பிளான் பண்ணலாம். இனி வார வருஷங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வந்தா இனி எங்களால எவ்வளவு அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுமோ செய்ய முடியலதான் நானும் கரெக்டா யோசிக்கல. இந்த முறை மேல கிளீனா செய்வோம். ஆனா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை இந்த முறை மற்ற போன வருஷங்களை விட. ஏன்னாண்டா ஓரளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம். எங்கள நம்பிக்கை வச்சிருக்கேன். வலயத்துல இருந்து மாநிலத்துல இருந்து நம்பிக்கை இருக்கு எங்கள்ட்ட. அப்ப நாங்க சரியா செய்து முடிக்க வேணும். உன்னால மாறி பார்த்தா சனி ஞாயிறுல ஒரு ஆசிரியர் வந்து பள்ளிக்கூடத்துல எக்ஸாம் வைக்க வரியனே அதிபர் ஆசிரியர் உங்கள இருக்கிற நம்பிக்கை எல்லாம் வரியனே எங்கட திட்டத்துல தங்களுக்கு பயன் இருக்கு. உண்மையில அரசாங்க பள்ளிக்கூடங்கள் சனி ஞாயிறு ஓபன் பண்ணி எங்கட எக்ஸாம வைக்கிறாங்க ஒரு ஆள் முன்பாரான்றதுக்கு நாங்க உண்மையில கால் உழுது கும்பிடுறோம். யாராலும் எவ்வளவு பிரச்சனை போய் கொண்டு வந்தாலும் எங்கட எக்ஸாமுக்காக இந்த பள்ளிக்கூடங்கள் அர்ப்பணிப்பா செய்கிறது உண்மையில பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது நாங்கள் சரியா தக்க வைக்கணும். அப்ப சரியான முறையில செய்வோம். அப்ப இது ஒரு ஆரம்ப கலந்துரையாண்டபடியா இவ்வளவு காணும். இதுல வேற சொல்ல இருக்கா? இல்ல குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க உங்கள்ட்ட சஜஷன் அதுல போடுங்க. டேட்டுகளை ஒரு வடிவம் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் முடிஞ்சுதானே முரளி? அதெல்லாம் குரூப் அதன்படி போய் கொண்டிருப்போம். அப்ப குரூப்ல இந்த ரெக்கார்டிங்கும் போடுறோம். அப்ப இதான் இந்த டிஸ்கஷிங் வச்சுக்கோணும். முடிவா எடுக்கிறோம். அப்ளிகேஷன் கால் பண்றோம். நவம்பர் 7ஆம் தேதி 12 மணிக்கு முடிகிற மாதிரி முதல் 10 நாளைக்கு முதல் அப்ளிகேஷன் ரவிசங்கர் அதை கிரியேட் பண்ணி இருக்கிறத ஃபார்மேட் பண்ணி செய்வோம். எக்ஸாம் வந்து ஜனவரி 10, 11 வைக்கிறோம். மேத்ஸும் சயின்ஸும் அது டைமை நீங்க டிசைட் பண்ணுவோம். பார்ட் 1 பார்ட் 2 இதால செமினார் வைக்கிறோம். ஜனவரி 17, 18, 24, 25 ஜனவரி 31ஆம் தேதி கடைசி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கைட்ஸும் ஒரு அட்வைஸ் பண்ணி விஷ் பண்ணி அனுப்புற ஒரு குயிக்கான ஒரு ஜூமா இருக்கும். குரூப்பை கிரியேட் பண்ணி 40 days 45 days 40 பார்ப்போம். டெய்லி ஆக்டிவிட்டி கொண்டு போறோம். செயலட்டைகள் பின்னேரங்கள்ல சாசி சார் 1000 கொஸ்டினியர், சுவான் அண்ட் சார் ஆன்லைன் சயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அப்ப இந்த திட்டத்தின் இவ்வளவு தான் ஓவரால். இன்னும் சில மாற்றங்களை இதுல கொண்டு வருவோம். இந்த போஸ்டர்களை செய்து சாசி சாரான இருக்கிறாங்க போஸ்டர் செய்யறாங்க சார். அப்புறம் போஸ்டர் ஒன்றை செய்ய தொடங்குவோம். என்ன சார் ரூபன் வெளியில போற நீங்க கலைங்க வேற ஒண்ணு கலைக்க இருக்க வர சொல்ல இருக்க ஏதாவது தர்மிடம் பிரிண்டர்ஸோட ஏர்லியாவே டேட்டை ஃபிக்ஸ் பேப்பர் வர முதலே நான் இப்ப கதைக்க போறோம். பிரிண்டர்ஸோட கதைச்சு ஒரு அவங்களோட ஆனுவல் பிளான் இல்ல ஜனவரியில அவங்களுக்கு சரியான ஒர்க் லோட் இருக்கும். ஆமா. அப்ப அது இருக்கா ஏர்லியாவே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. இல்ல உண்மையில எவர்கிரீன் வந்து அவங்க அந்த பிசினஸ் தாண்டி அவங்களோட சேரிட்டி மைண்ட்ல எங்களோட இதுல வேலை செய்யலாம். உண்மையில நாங்க கொடுக்குற ப்ரெஷருக்கு வேற ஏன்டா விட்டு ஓடிடுவாங்க. உண்மையில அவங்க ஒரு காலம் சினாக்குறையில நாங்க கடைசியார மட்டும் அது படிச்சு கடைசியா பஸ் ஸ்டாண்டோட கூட கொடுத்தவங்க எத்தனை நாள்
பேப்பர் இல்லாமல் தாங்கள் பிரிண்ட் பண்ணி அதில் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர்கிட்ட கொடுத்து எல்லாம் ட்ரிங்கோக்கு போனேன். சிட்டியான ப்ரோசஸ் பண்ணினாங்க அடுத்த இடத்துல. அது நல்ல பிள்ளைகள் அவங்க செய்யக்கூடிய ஆக்கள் நான் கதைக்கலாம், தொடர்ந்து கதைக்கலாம். நான் அதை கதைக்கலாம். வேற ஏதாவது மிஸ் சொல்ல இருக்கா மிஸ்? இல்ல அப்ப நாங்க முடிவு கொண்டு வருவோம், நிறைவு கொண்டு வருவோம். சந்தோஷம். அப்ப குரூப்பை அட்மின் குரூப் மாதிரி நாங்க எங்களுக்குள்ள ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க முன்னுக்கு கிளியர் பண்ணி போட்டு அப்புறம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். என்ன அப்ப இது சம்பந்தம் பேரங்களை நாங்கள் திங்கட்கிழமை ஐயம்பட்டும் குரூப்ல ஆபீஸலா போஸ்ட் பண்றோம். ஓகே, இணைஞ்சு கொண்ட எல்லாருக்கும் உண்மையில நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம். ஓகே சார், தம்பி ரவி, நன்றி நன்றியா? ஓகே, நன்றி. தேங்க்யூ ரூபன். தேங்க்யூ. ஓகே ஓகே, பாய். ஸ்டாப் பண்றேன்.